ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம விடுதலை பார்ட் 2 இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா நீ கொண்டு வந்திருக்கு, இந்த படம் எப்படா இருக்குது, நல்லா இருக்கா, பார்க்கலாமா அப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். பிகாஸ் அந்த லெவலுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம வெற்றிமாறன் சார்ன படம்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு தனி படம் தான். அந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஹிட்டாக இருக்கும். அண்ட் அந்த படம் வந்து கண்டிப்பாக அவார்டு ஆகுங்க. அப்படி நம்ம மைண்ட் செட்டு தான். அந்த படம் வந்து ஒரு எந்த மாதிரி இருந்தாலும் அந்த படத்தில் வந்து கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விடுதலை பார்ட் 1 வந்துச்சு. அந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தோண வச்சிச்சு. நிறைய விஷயத்த அந்த படத்தில் வந்து காட்டில் நடக்கிற நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தோட பார்ட் 2 எப்பப்பா வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவ்வளோ காத்துட்டு இருக்கும்போது பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பார்ட் 2 வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, வச்சு சும்மா வேற லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 30 to 40 minutes வந்து பார்ட் 1 இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சு நம்மளை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு முடிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் போகும். இந்த படத்தோட எல்லாருமே கனெக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தில் இருக்க விஷயம் அடுத்து என்ன நடக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்துருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இந்த படம் பார்க்கும்போது பார்ட் 2 பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு வேறு லெவல் படமாக இந்த படம் இருக்கும். பிகாஸ் பார்ட் 2ல் அவரை தான் நிறைய இடத்துல காட்டுறாங்க. அண்ட் அவரோட நடிப்பு வந்து சொல்லவே வேண்டாங்க, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் அந்த பார்ட் 2ல் அவர் முழு நடிப்பாக காட்டிட்டாரு. அண்ட் கிளைமேக்ஸில் நம்ம சூரியனா இருக்கார்ல, வேறு லெவலுங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு அட்டகாசத்தை காட்டி நானும் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அவர் ஆக்டிங் லெவல்லாம் காட்டி இந்த படத்தை வந்து ஒன்னொரு எப்படி சொல்கிறது, இந்த படம் வெற்றி படமாக மாற்றுறதுக்கு அவரும் தன்னோட உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. ஓவரால் இந்த படம் பார்த்தோம்னா சூப்பரான படம். இந்த படத்தில் வந்து ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பாட்டு ஒரு சைட்லேயும் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுது. அந்த மியூசிக்கே இந்த படத்தோட நம்ம ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மியூசிக்லாம் கொடுத்துருக்காரு ராஜா சார். கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஒரு சூப்பரான மூவி வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல மூவி பார்த்தோம்னா இதுவும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்டே டியூன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை டு ஆல்.